அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களோட அஃபிரா ஸ்டடீஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்து சமய அறநிலைத்துறை தேர்வுகளுக்கான தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அத்வைத, விசிஷ்டாத்வைத, துவைத சித்தாந்தங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது அத்வைதம் பற்றி பார்க்கலாம். அத்வைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை யார் பரப்பியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சங்கரர் தான் பரப்பியிருக்காரு. 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் எங்கே பிறந்தாரு அப்படின்னா கேரளாவில் காலடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் பிறந்திருக்காரு. வேதாந்த விசாரணைகள், அதாவது காசியிலிருந்து காஷ்மீர் முடியலையும் போயிட்டு வேதத்தை பற்றிய விசாரணைகளை இவர் மேற்கொண்டுட்டு இவர் எந்த மதத்துக்கு கண்டிப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, அதாவது கடவுளே இல்லைன்னு சொன்ன மதங்களாகிய புத்தம் மற்றும் சமணத்துக்கு எதிராக பேசி அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு. இவர் வெற்றி அடைந்ததன் காரணமாக வேதாந்தம் என்ன ஆகுது அப்படின்னா திருப்பியுமே பரவ ஆரம்பிக்குது. அதனால இவருடைய நெறிகளை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த அத்வைத மதத்தை என்னன்னு நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா வேதாந்த மதம் அப்படின்னும் குறிப்பிடுறோம். இந்த அத்வைதத்தை பின்பற்றக்கூடியவங்களை நம்ம வேதாந்திகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இவர் எதுக்கெல்லாம் அத்வைத கோட்பாட்டின்படி பாஷ்யம் செஞ்சிருக்காரு அப்படின்னா, வேதவியாசர் இயற்றிய பிரம்மசூத்திரமாகட்டும், பகவத்கீதை, அடுத்து இருக்கக்கூடிய தசோ உபனிஷத்துக்களுக்கு பாஷ்யமானது அத்வைத கோட்பாட்டின் அடிப்படையில் கொடுத்திருக்காரு. இந்த மூன்றும், அதாவது பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, தசோ உபனிஷத்து, இது மூணும் சேர்ந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இவர் கொடுத்த பாஷ்யத்தின் அடிப்படையில் பிரஸ்தான திரயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணும் சொல்லப்படுது. அடுத்து இருக்கக்கூடியது விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்றதுக்கும் இவர் பாஷ்யமானதை எழுதியிருக்காரு. இவர் மூர்த்தி பேதங்களை பாராட்டாம தோத்திரங்களும் இயற்றியிருக்காரு. சைவம் வைணவம் அப்படின்ற ஒரு பாகுபாடு இல்லாம இருந்திருக்காரு. இவர் தன்னுடைய 32 வயதுல முக்தி அடைஞ்சிட்டாரு. இந்த அத்வைதம் அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஆ பிளஸ் துவைதம் அப்படின்னு தான் பிரிக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய ஆ அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா இல்லைன்னு பொருளை குறிக்குது. துவைதம் அப்படின்றது 2 அப்படின்றத குறிக்குது. அப்ப இந்த அத்வைத கோட்பாடு என்ன அப்படின்னா இரண்டற்ற ஒன்று அப்படின்றது தான். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற கோட்பாட்டை தான் இது முன்வைக்குது. நான் பிரம்மமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. பிரம்மம் அப்படின்ற ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. இங்க காணப்படக்கூடிய எல்லா ஜீவன்களுமே என்ன அப்படின்னா பிரம்மம் தான். இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடியது எப்படி அப்படின்னா நிலையில்லாத ஒண்ணு. அதாவது காணல் நீரை நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது, கைக்கு எட்டாதது. அதே மாதிரிதான் கயிறா பாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தடுமாற்றத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பிரம்மத்தை எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஒரு சூரியனோட ஒளியானது எப்படி பல இடங்களில் பரவுதோ அதே மாதிரி தான் ஒரு பிம்பம் எப்படி ஒரு கண்ணாடியில் கிடைக்கக்கூடிய பிம்பம் எப்படி நிறைய தெரியுதோ அதே மாதிரி தான் பாசக்கட்டுகளால் நிலை பெற்று இருக்கிறது இந்த உலகம். எப்போ நம்ம ஞானத்தினால அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது விலகுதோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த கட்டுகள் எல்லாமே நீக்கம் பெறும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட சிந்தையினால் கேட்கிறதாகட்டும், இல்லை நம்ம சிந்திக்கிறது, தெளிதல், நிட்டை, கூடல் அப்படின்றத வச்சு நம்ம பேரின்பமானதை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அந்த பேரின்பத்தில் பிரம்மமாகிய முக்தியையும் அடையலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இவருடையது. அப்போ இவர் என்ன சொல்றாரு, பிரம்மம் அப்படின்ற ஒரு பொருள் தான் இருக்கு, எல்லா ஜீவனுமே பிரம்மம் தான். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு மாய தோற்றம் தான். எப்போ ஞானத்தினால அஞ்ஞானம் விலகுதோ அப்போ நம்ம முக்தி அடையலாம். அந்த அஞ்ஞானம் எப்படி நிகழும் அப்படின்னா நம்மளுடைய கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை, கூடல், இதன் மூலியமாக தான் இந்த அஞ்ஞானமானது விலகி நம்ம முக்தி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சித்தாந்தம் என்ன அப்படின்னா துவைத சித்தாந்தம். இந்த துவைத சித்தாந்தத்தை பரப்பியவர் யாரு அப்படின்னா மத்வாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த துவைத சித்தாந்தத்தை பரப்பியிருக்காங்க. ஸோ இந்த இவர் மத்வாச்சாரியார் எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துளுவ நாட்டில் காணப்படக்கூடிய உடுப்பி அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் அனந்தேஸ்வர கிராமம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் பிறந்திருக்காரு. இவர் தன்னோட 9 வயதில் அச்சுத பிரகாஷர் அப்படின்றவரோட சீடராகிறாரு. எத்தனை வயதில் அப்படின்னா 9 வயதில். அப்படியே இவர் சீடரானதுக்கப்புறம் என்ன ஆகிறாரு அப்படின்னா துறவியும் ஆகிறாரு. இவர் துவைத கோட்பாட்டின்படி எதுக்கு பாஷ்யம் செய்திருக்காரு அப்படின்னா பிரம்மசூத்திரத்துக்கும் கீதை தசோபனிஷத்துக்களுக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாஷ்யம் பண்ணியிருக்காரு. இவர் மொத்தம் எத்தனை பெரிய கிரந்தங்களை நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா 37 பெரிய கிரந்தங்களை கொடுத்திருக்காரு. துவைதம் அப்படின்றதுல இருக்கக்கூடிய துவி அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா 2 அப்படின்றத தான் குறிக்குது. அந்த 2 என்ன அப்படின்னா இந்த உலகமாகட்டும்
பரமாத்மா ஆகட்டும் ஜீவாத்மா இது மூணுமே வெவ்வேறு தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் தனிப்பட்டது பரமாத்மா. இந்த பரமாத்மாக்குள்ளார பிரபஞ்சமும் சேராது ஜீவாத்மாவும் சேராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பரமாத்மா ஜீவாத்மா ஜட உலகம் அப்படின்றது எவராலையுமே உண்டாக்க முடியாத ஒரு நித்திய பொருட்கள். ஜீவாத்மா எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஜனனமும் நமக்கு பிறப்பும் இருக்குது, அதே மாதிரியே மரணமும் இருக்குது. அதே மாதிரியே உலகம் அப்படின்றது ஒரு தோற்றம் கிடையாது, உண்மையானது அப்படின்ற கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க. சுதந்திரம் உடையவங்க யார் அப்படின்னா, சுதந்திரம் அப்படின்றது இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் உள்ளது. கடவுளும் உயிர்களும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எது சொன்னுச்சு, ஹிந்து மத உட்பிரிவுகள் சொன்னுச்சு இல்லையா. இவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுளும் உயிர்களும் வெவ்வேறானவர்கள் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இறைவனும் இறைவியும் தான் இங்கே காணப்படக்கூடிய எல்லா ஜீவன்களுக்குமே தந்தையும் தாயுமா விளங்குறாங்க, அம்மையப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரியே பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்கள் கூட என்னதான் ஒரு பிறவிகள் தான் அப்படின்னும் அவங்களுக்கும் பிறப்பு இறப்பு ஸ்தூல தேகம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கர்மம் தீர்ந்தால் மோட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி தான் இது முன்வைக்குது. அப்போ நம்மளுக்கு அத்வைத கோட்பாடுகளை கொடுத்தவங்க யார் அப்படின்னா சங்கராச்சாரியார். அடுத்து இருக்கக்கூடிய துவைத கோட்பாட்டை கொடுத்தவங்க மத்வாச்சாரியார். நம்மளுக்கு அத்வைதம் எதை பற்றி பேசுது அப்படின்னா பிரம்மம் பற்றி பேசுது. நம்மளோட துவைத கோட்பாடுகள் எல்லாத்த பற்றியுமே பேசுது. ஓகே, இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.